கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களை, துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அவர்களை, ஈரோடு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் தோப்பு வெங்கடாசலம் அவர்களை, நல்ல சிவம் அவர்களை, கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களை, புதிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் ராஜ்குமார் அவர்களை, வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களை, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, ஈரோடு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நின்று தமிழ்நாட்டுக்கு புதிய விடுதலை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன். இது பெரியார் பிறந்த ஊர் மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் வாழ்ந்து வளர்ந்த ஊர் இந்த ஈரோடு. பெரியார் இல்லை என்றால் அண்ணா இல்லை, அண்ணா இல்லை என்றால் கலைஞர் இல்லை, கலைஞர் இல்லை என்றால் நாமெல்லாம் இல்லை. அந்த வகையில் அனைத்துக்கும் தொடக்கமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட பேரூர் தான் இந்த ஈரோடு. திராவிட பேரூரில் நின்று நான் கேட்கிறேன், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தயாரா? இன்னும் சத்தமா? மகிழ்ச்சி. அதுக்காக தான் இந்த மாவட்டத்து வேட்பாளர்கள் இங்கே உங்கள் முன்னாடி இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய அன்பு சகோதரர் சு முத்துசாமி நிற்கிறார். மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், அமைதியாக பேசி எதையும் சாதிக்கக்கூடியவர். அதே போலவே என்னிடம் பேசி இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை பெற்று செயல்படுத்தி காட்டியவர். எனவே அவருக்கு நீங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஈரோடு மேற்கு தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த PL சுந்தரம் அவர்கள் முன்பே சட்டப்பேரவையில் பணியாற்றி அனுபவம் கொண்டவர். பவானிசாகர் தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். திரு PL சுந்தரம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கதிர் அருவாள் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து
மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள். பொறியியல் பட்டதாரியான இவர் மக்கள் பணிகளை செய்ய களம் காண்கிறார். கூட்டணி கட்சி வேட்பாளராக இருந்தாலும் நம்முடைய வெற்றி சின்னத்தில் இருக்கும் அவருக்கு கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கடுமையாக களப்பணி ஆற்றணும். திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு முடக்குறிச்சி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள். இவரது பெயரையே பெருந்துறை வெங்கடாசலம் என்று சொல்லும் அளவுக்கு தொகுதி மக்களோட இரண்டரை கலந்தவர் அவர். பெருந்துறை தொகுதி மக்கள் தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எம் சிவபாலன் அவர்கள். ஒன்றிய கழக செயலாளராக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல இளைஞர். அந்தியூர் தொகுதி மக்களுக்காக பணியாற்ற உங்களிடம் இருக்கிறார். சிவபாலன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் என் நல்ல சிவம் அவர்கள். நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றிய நேரத்தில் இளைஞரணியிலிருந்து கழக பணியை தொடங்கி இன்றைக்கு மாவட்ட செயலாளராக அவர் உயர்ந்திருக்கிறார். தொகுதி மக்களுக்கு நன்றாக பணி செய்ய நல்ல சிவன் நிற்கிறார். அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். அடுத்து பவானி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளராக கே.ஏ. சந்திரசேகர் அவர்கள். ஒன்றிய செயலாளராக இருந்து கழகத்தை வளர்ப்பவர். இப்போது பவானி தொகுதியை வளர்க்க உங்கள் ஆதரவை கோரி நிற்கிறார். அவரையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மூத்த தலைவர் மறைந்த அண்ணன் EVK.S. இளங்கோவன் அவர்களும் அவருடைய அன்பு மகன் தமிழ் மகன் ஈவேராவும் நின்று வென்ற தொகுதி. விரைவில் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்பாளர் பெயரை அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த வேட்பாளருக்கு கை சின்னத்தில் உங்களின் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாமிநாதன் நிற்கிறாரா? இருக்க முடியும் காங்கேயம். அதே போல நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்கள் காங்கேயம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 வேட்பாளர்கள் அவர்கள் நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப தயாராகிவிட்டீர்களா? சத்தமா? நன்றி. உங்களால் உருவாக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்போடும் உரிமையோடும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி. வேட்பாளர்கள் உட்காரலாம். நம்மோட கடந்த
5 வருஷமா நான் நடத்திய ஆட்சியை நீங்கள் எல்லாம் நன்றாக கவனித்திருப்பீர்கள். திராவிட மாடல் என்று சொன்னோம். அது டெவலப்மெண்ட் மாடல். அதுவும் வளர்ச்சி என்பது அனைத்து துறை வளர்ச்சியா, அனைத்து தரப்பு மக்களுக்கான வளர்ச்சியா, அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியா இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம ஈரோடு மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் சிலவற்றை மட்டும்தான் வெறும் தலைப்புச் செய்திகளாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய பல்வேறு போராட்டங்களால் கொண்டு வந்த மேற்கு மண்டல மக்களுடைய கனவு திட்டமான அத்திக்கிழவு அவிநாசி திட்டம், அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டு ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வச்சேன். ஈரோடு மக்களுடைய 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்ற சிக்கைய நாயக்கர் தனியார் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றி இன்றைக்கு இருக்கிறோம். ஈரோடு மாநகராட்சி பேருந்து நிலையம், அதேபோல் பவானிசாகர் மற்ற அந்தியூர் பகுதியில் அணை கட்டுறதுக்காக நிலம் கொடுத்தவங்களுடைய என்ஜிஓ நிலங்களை நிபந்தனை பட்டாக்களை அயன் பட்டாக்களாக மாற்றி நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்தவர்கள்தான் திராவிட மாடல் ஆட்சி. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைச்ச தலைவர்களை போற்றி நினைவு சின்னங்கள் அமைச்ச அந்த மரியாதையை செலுத்துறதுல திமுக அரசுக்கு இணையா எந்த அரசையும் நான் சொல்ல முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் ஜெயராமபுரத்தில் விடுதலை போராட்ட வீரர் பொல்லான் அவர்களுக்கு முழு உருவச்சிலையோடு அரங்கம் கட்டியிருக்கிறோம். அதேபோல் அரச்சலூர் ஓடா நிலையில் விடுதலை போராட்ட மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு குதிரை மேல் அமர்ந்துள்ள வெண்கல சிலையை அமைச்சிருக்கிறோம். முழுக்கந்துறையில் உத்தம தியாகி ஐயா எம்ஏ ஈஸ்வரன் அவர்களுக்கு முழு உருவ சிலையோடு அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறோம். சித்தோடு ஆவின் வளாகத்தில் பால் வளர்த்த தந்தையாக விளங்கிய எஸ்கே பரமசிவம் அவர்களுக்கு முழு உருவச் சிலையை திறந்து வச்சிருக்கிறோம். அட்டவணை பிடாரியூரில் விடுதலை போராட்ட வீரர் குடிகாத்த குமரன் அவர்களுக்கு முழு உருவச் சிலையோட அரங்கம் அமைச்சு அதை கட்டி வைத்திருக்கிறோம். அந்தியூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். தாளவாடியில் அரசு மற்றும் கலை மற்றும் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். ஈரோடு, சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அறிவுசார் மையங்களை அமைக்கவிருக்கிறோம். பேரூராட்சிகள் சார்பில் 70 பூங்காக்கள் அமைச்சிருக்கிறோம். ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூடுதல் கட்டடம், அரசு மருத்துவமனை கட்டடம், மத்திய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம், தனி மார்க்கெட், காளை மாடு சில வணிக வளாகம், கால்நடை மருத்துவமனை, வஉசி பூங்கா மைதானத்தில் செயற்கை இழை ஓடுதலாம், அரசினர் பொறியியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கம், சித்தோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், முடக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம், பெருந்துறை கூட்டு குடிநீர் திட்டம், சென்னிமலை கூட்டு குடிநீர் திட்டம், சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலைப்பாதை தார் சாலையாக ஆக்கியிருக்கிறோம். அடிவாரத்தில் பேருந்து காத்திருப்பு கூடம், இப்படி பலவற்றை அமைச்சிருக்கிறோம். இது மட்டுமல்ல, பவானி ஆற்றின் குறுக்கே 8 தடுப்பு அணைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்தியூர் தேனிமடுவு பள்ளத்தின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட இருக்கு. கங்காபுரத்தில் நியோ டைடல் பார்க் வர இருக்கு. இன்னும் லிஸ்ட் இடத்துல பெருசாக இருக்கு. இப்படி வேளாண்மை, உட்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம், கல்வின்னு எல்லா துறைகள்லையும் உங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய உரிமையோட
அந்த பெருமையோட உங்களிடத்தில் நான் கம்பீரமாக உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நம்ம எதிர்த்து வாக்கு கேட்கிறவங்க நாம் என்ன செஞ்சோம் என்று மக்களுக்கு என கேட்கிறாங்களா, அதை சொல்லி கேட்கிறாங்களா? அதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருக்கு. கேள்வி கேட்பவர்களுக்கு நான் தெம்போடு சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க எங்கள் திட்டங்களால் பயனடையக்கூடிய பயனாளிகள் வீட்டுக்கு ஒருத்தராவது நிச்சயம் இருக்காங்க. அவங்க சொல்வாங்க, உங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சது என்று ஒவ்வொரு திட்டத்தையும் உன்னிப்பாக கவனித்து எல்லாருக்கும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். சுருக்கமாக சிலதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை. மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம். கல்லூரி மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அதேபோல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். மகளிர் பாதுகாப்பாக தங்குவதற்கு தோழி விடுதிகள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சுழல் நிதி. தாய் சேய் நல பரிசு பெட்டக திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி திட்டம். பிற்படுத்தப்பட்டோர் மற்ற சிறுபான்மையின பெண்களுக்கான நுண்கடன் திட்டம். ஆதி திராவிடர் மற்ற பழங்குடியின பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம். மலைவாழ் மக்களுக்கான மருத்துவ சேவை திட்டம். கை குழந்தைகள் மற்ற இளங்குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டம்னு இந்த திட்டங்களை பற்றி நான் நாள் முழுக்க இங்கே சொல்லி கொண்டிருக்க முடியும். அதனால்தான் நான் போகிற இடத்துலெல்லாம் தாய்மார்கள், சகோதரிகள், மாணவிகள், இளைஞர்கள்னு எல்லாரும் கூடி அளவில்லா அன்போடு வரவேற்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சு பாசத்தை பொழிகிறாங்க. மகளிர் சிறந்து விளங்கினா அவங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் சிறந்து விளங்கும் என மகளிருடைய உயர்வுக்கு, பொருளாதார சுதந்திரத்துக்கும் நாம் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் பல மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தோழி விடுதி மட்டுமல்ல, பெண்கள் பேரில் பதியப்படுகிற ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சொத்துக்களுக்காக பதிவு கட்டணத்தில் 1 விழுக்காடு குறைச்சிருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட சார்பில் புதுசாக வீடுகளை ஒதுக்கும்போது அந்த குடும்பத்தோட பெண்கள் பேரில் தான் வீடுகளை ஒதுக்கீடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாலின வள மையங்களை உருவாக்கி இருக்கிறோம். சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். டிஜிட்டல் குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கிற சட்டங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு குற்றம் நடந்தால் எவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை தண்டிக்கிறோம் என்பதனால காரணத்தினால்தான் ஒரு அரசுடைய செயல்பாடு மதிக்கப்படும். அப்படி பார்த்தா 86 விழுக்காட்டுக்கு மேலான வழக்குகளில் 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான். இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். இந்த சட்டம் ஒழுங்கா சரியாக இருக்கு, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அதனால தைரியமாக வேலைக்கு போகிறாங்க. ஏராளமான தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி பாஜகவோட கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, வயிறு எரியுது. அவருடைய என்ன ஓட்டம் என்ன தெரியுமா? என்னடா கால்கள்லாம் தவழ்ந்து போய் கால்களெல்லாம் வாரிவிட்டு ஆட்சிக்கு வந்தோம், இந்த திமுகவும் ஸ்டாலினும்
ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க என்ற பொறாமையில் அந்த பொய்யையும் பொருளையும் பரப்புகிறார். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு அருகதை இருக்கா? திமுகவோட பொல்லாத ஆட்சிக்கு இன்றைக்கு எத்தனையோ உதாரணங்கள் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதறல் கூட பழனிசாமியோட மனசாட்சியை உழுக்கலையா? பொள்ளாச்சி வழக்கில் எப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் நடத்தினார் பழனிசாமி. முதல்ல வழக்கு போடாமல் இழுத்தடித்தார், பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க விட்டார், பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்களை பொதுவெளியிலே சொல்லி மிரட்டல் விடுத்தாங்க. ஆனால் அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. பொள்ளாச்சி வழக்கு மட்டுமா? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை யார் கொடுத்தார்? டிஜிபிஏ கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்தது யார்? இப்போ எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி தானே. அந்த பெண் எஸ்பியை வழிமறிச்சு ஒரு டிஜிபியே மிரட்டினது பழனிசாமி ஆட்சியில் தானே. இந்த வழக்கில் கூட தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம ஆட்சியில் தான். இதெல்லாம் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிமுக ஆட்சிகளுக்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. தருமபுரியில் பேருந்தில் 3 மாணவிகள் எரிக்கப்பட்டாங்களே, பெண் ஐஏஎஸ் மீது ஆசிட் வீச்சுன்னு பெண்களுக்கு எதிராக அதிமுக செஞ்சிருக்கக்கூடிய படுபாதகங்களை பெரிய லிஸ்டே போடலாம். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி தான் திராவிட மாடல் அரசு. பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியானது பழனிசாமி ஆட்சியில். பெண்களை பாதுகாத்து கல்லூரிகளுக்கும் வேலைகளுக்கும் அனுப்பி வச்சு தலைநிமிர வச்சு உற்றத்தோனாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தான். இந்த உண்மைகளை எல்லாம் பொய் செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பி மறைக்கலாம், திசை திருப்பலாம் என்று கருதி பாஜகவோட என்டி ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிடலான்னு கற்பனை கோட்டைகளை இன்றைக்கு அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அரசோட சாதனைகளை சொல்ல பழனிசாமி கிட்ட எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் டூர் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர்கிட்டையும் எதுவும் கிடையாது. சாதனைன்னு சொல்லிக்கலாம்னு நினைச்சா என்ன சொல்லலாம்? மதுரை எய்ம்ஸ் செங்கல் செங்கலாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் சாதனை. அவங்க கிட்ட சாதனை லிஸ்டே இல்லை. ஆனால் நம்ம கிட்ட துரோக லிஸ்ட் இருக்கு, அவங்களுடைய துரோக லிஸ்ட் இருக்கு. சொல்லட்டுமா? நீட் துரோகம், மெட்ரோ ரயில் திட்டங்களை தராம துரோகம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்ச துரோகம், சிறுபான்மையினருக்கு சிஏஏ சட்டம் கொண்டு வந்த துரோகம், விவசாயிகளுக்கு வேளாண் சட்ட துரோகம், அமெரிக்க வரி விதிப்பால நெசவாளர்களை காப்பாற்ற தவறிய துரோகம், மேற்காசிய போரில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை முடங்க வச்சிருக்கக்கூடிய துரோகம், இந்தி மொழியை திணிக்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேர வேண்டிய கல்வி நிதியை தராத துரோகம், ஜிஎஸ்டி இழப்பீடு அந்த துரோகம், மாநில உரிமைகளை பறிக்கிற துரோகம்னு இப்படி துரோகங்களின் முழு உருவமாக இருப்பதுதான் பழனிசாமியும் அவருடைய கூட்டாளிகளும் பாஜகவும். குற்றங்களுக்கு மேல் குற்றங்கள் செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி குற்றவாளி கூட்டில் வந்து நின்றுக்கிட்டு நிற்பது யார்? என்டிஏ கூட்டாளிகள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைச்சோம். இங்கே அண்ணன் முத்தரசன் வந்திருக்கிறாரு. கொள்கை மாறாமல் இன்றைக்கு நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட பயணம்? மாநில உரிமைகளை காக்க, தமிழை உயர்த்த, இனமான உணவை போற்ற, தமிழ்நாட்டின் தனித்துவத்தை காப்பதற்கு கொள்கைகளால் நாங்கள் உண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் என்டிஏ கூட்டணி பாருங்க, 2016
அமித்ஷா என்ன சொன்னாரு? அதிமுக அமைச்சரவை தான் ஊழல்வாதிகள் நிறைஞ்ச அமைச்சர்னு சொன்னார். ஆனால் அந்த ஊழல் கூட்டம் மொத்தமும் இப்போ அதே அமித்ஷா கூட நிற்குது. சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்த பழனிசாமி தொடங்கி அவர் கூட இருந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் குற்றவாளிகள் என்பதற்கு உதாரணம் ஒன்றா இரண்டா? குட்கா குற்றவாளி, உள்ளாட்சி டெண்டர் குற்றவாளி, இப்படி ஒரு டஜன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை சொல்லலாம். அவங்க மட்டுமல்ல, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே பாருங்க நீங்க நல்லா. ஒருத்தர் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்கிற வழக்கில் சிக்கினவர், இன்னொருத்தர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கிறதுல மாட்டினவர். உதிரிகளை பற்றியெல்லாம் நான் சொல்லணுமா? இப்படி குற்றவாளி கூண்டலில் இருக்க வேண்டியவங்க கூட்டணியாக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறாங்க. இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், என்டிஏ என்னும் துரோக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. அது உறுதி உறுதி. டபுள் இன்ஜினாவது டப்பா இன்ஜினாவது தமிழ்நாட்டை வீழ்த்தணும் என்ற எண்ணத்தோடு நுழைய நினைச்சா தடம் புரளர் மாதிரி விரட்டணும். நம்முடைய போராட்டம் திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக மறந்து விடாதீர்கள். எனவே தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நீங்கள் ஆதரிக்கணும் என்று அன்போடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். ஏன் கலைஞரின் மகனாக என்று கேட்கிறேன். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், அதேபோல் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த PL சுந்தரம் அவர்களுக்கு கதிர் அறுவாள் சின்னத்திலையும், முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மதிமுகவை சார்ந்த செந்தில்நாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் M சிவபாலன் அவர்களுக்கும், கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி N நல்லசிவம் அவர்களுக்கும், பவானி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் K சந்திரசேகரன் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவளிக்கணும். அதேபோல் காங்கேயம் தொகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று இரவுக்குள் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சார்ந்த அந்த வேட்பாளருக்கும் நீங்கள் கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை வழங்கி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் நடைபோட நீங்கள் ஆதரவை தந்திட வேண்டும். அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் தன்னகரில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்த்துவோம். ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.